வணக்கம். இனி நான் சொல்ல போகிற தலைப்பு மாயை தான் உலகம். மாயை இல்லைன்னா நீ இல்லை. உண்மை இதுதான். மாயைன்னு ஒன்று, ஒரு பொருள், ஒரு கற்பனை, ஒரு உலகம் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் தான் உன்னோட வாழ்க்கை சக்கரம் சுழலும். மாயை என்ற ஒரு தன்மையை நீ உணராத போயிட்டினா அது உனக்கு மாயை தான். சொல்கிறது குழப்பற மாதிரி இருக்கும். தெளிவாக சொல்லணும்னா, இந்த மாயையை நீ உண்மையாக நீ உணர்ந்துட்டினா இது நிஜமாக உனக்கு முன்னாடி தெரியும். இந்த மாயை நீ உணராத போயிட்டினா இது உனக்கு கற்பனையாக தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன்னோட ஆத்மா விழிக்காத வரைக்கும் இது எல்லாமே மாயை தான். உன்னோட உயிர் சுரப்பை நீ பார்க்காத வரைக்கும் இது எல்லாமே உனக்கு மாயை தான். இது எல்லாமே கனவு தேசம் மாதிரி தான். இந்த மாயைன்னு ஒன்று இருக்கிறதுனால தான் நீ உயிரோடவே இருக்கிற. இந்த மாயை ஒன்று இருக்கிறதுனால தான் நீ வாழற, பேசுகிற, போகிற, வர, எல்லாமே செய்கிற அந்த மாயை உள்ள தான். அப்படிப்பட்ட மாயையை நீ உணரணுமே தவிர எல்லாமே மாயை சொல்லி நீ உதறிட்டு வெளியே போனினா உனக்கு கிடைக்க போகிற ரிசல்ட்டு 0. ஆனால் நீ உணர்ந்துட்டினா ஒவ்வொரு சனமும் நீ வாழ்ந்து இருக்கிறன்னு தத்துவம் உனக்கு புரியும். இதெல்லாமே உண்மை தான், பொய் இல்லை. மாயைன்ற மயக்கத்துலேருந்து முதல்ல விடுதலை ஆகிட்டு இந்த மாயை உற்று கவனித்து இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு கவனித்து உன் ஆத்மாவை சிறப்பாக்கிங்க. நன்றி, வணக்கம்.